Hey guys, wake up. Start music. இன்னைக்கு நாம லவ் பியாண்ட் ட்ரீம் இந்த சீரீஸ்ல 3வது எபிசோட பார்க்க போறோம். கடைசியா என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கா? பாடிகார்டு லீ கூட ஒரே வீட்டுல ஸ்டே பண்ணிருக்கிறது தெரிஞ்சதும் நோரனுக்கு பாடிகார்டு மேல இருக்கிற சந்தேகத்தால அவளுமே லீயோட வீட்டுல ஸ்டே பண்ண போற. அப்ப அங்க லீக்கும் நோரனுக்கும் ஆர்கியூமெண்ட் வர, அந்த ஆர்கியூமெண்டோட கடைசியில உன்னை ஒரு முறை என் லைஃபை விட்டு வெளியே அனுப்பியிருக்கேன், அதை என்னால திரும்பவும் பண்ண முடியும்னு லீ சொல்லிட்டு போக, இவங்க ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் பாடி கார்டும் பார்த்துட்டு இருந்த மாதிரி பார்த்தோம். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நைட் டைம் லீயோட வீட்டுலதான் காட்டுறாங்க. அங்க லீ தூக்கமே வராம ஒரு மாதிரி புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கும். அப்ப டக்குன்னு எழுந்து உக்காந்துகிட்டு, எதுக்காக இப்படி பண்ற நோரன் அப்படின்னு சொல்லிட்டு, நோரன் நம்மளோட லைஃப்ல திரும்ப என்ட்ரானதுல இருந்து இப்ப கடைசியா இவங்க ஆர்கியூ பண்ண வரைக்கும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்கா அந்த பெட்ல அவ கூட க்ளோஸா இருந்திருப்பாள்ல, அந்த சீனையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அவளை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே இங்க நோரனை பார்த்தா அவளுக்கும் தூக்கம் வராது. அவளும் திரும்ப திரும்பி படுத்துட்டு, அப்புறம் நீங்க எவ்வளவு தூரம் என்ன உங்களை விட்டு விலக்கி வைக்க நினைச்சாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவளோட பழைய டைரியை எடுத்து கையில வச்சுட்டு அவ ஒரு டிராயிங் பண்ணிருப்பாள்ல, இவங்க 2 கிஸ் பண்ணிருக்கிற மாதிரி, அந்த டிராயிங்கே பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் தூக்கம் வராம என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ரூமைய சுத்தி பார்க்க ஆரம்பிப்பா. அப்ப அந்த ரூம்ல ஒரு கபோர்ட்ல ஒரு ஃபைல் இருக்கிறத பாப்போம். அந்த ஃபைல்ல நோரன்னு இவளோட பேரே எழுதியிருக்கும். அதை பார்த்ததும் நம்ம பேர்ல இங்க ஒரு ஃபைல் இருக்கா, அது என்னன்னு ஆர்வமா ஓபன் பண்ண. பட் அதுல பார்த்தா இவ லண்டன்ல ஃபுல் ஸ்காலர்ஷிப்ல படிச்சிருப்பாள்ல, அந்த ஸ்காலர்ஷிப்போட கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட் அண்ட் அந்த டாக்குமெண்ட்ல இவளோட ஸ்பான்சர் பேரா லிடாரின் அசவாச்சுன்னு எழுதியிருக்கும். அதை பார்த்தது நோரன், என்ன எனக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் பண்ணது நீங்களா, என்னை இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டது நீங்களா, ஆனா ஏன்னு குழப்பமா நோரன் யோசிக்க, அப்படியே இங்க லீய காட்டுறாங்க. அவளும் அவளோட கிராஜுவேஷன் டேல நோரனோட சேர்ந்து போட்டோ எடுத்திருப்பாள்ல, அந்த போட்டோவை ஃபீலிங்க தொட்டு தடவி பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, அந்த நோரன் லீக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு, இன்னைக்கு லீவ் வந்தது எப்படி இதை கேட்டணும், லீ எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பை பத்தி தெரிஞ்சிருச்சு, ஆனா நீங்க எதுக்காக இதை பண்ணீங்க, ப்ளீஸ் சொல்லுங்க. ஓகே இப்படி கேட்கலாம், உன்னால முடியுறேன், கண்டிப்பா நீ கேட்கணும் அப்படின்னு அவளுக்கு அவளே பேசிட்டு இருக்க. அப்ப லீயுமே கரெக்டா அவங்க வருவா. வந்தவன் நோரன் அங்க இருக்கிறத பாப்பா. பட் பார்த்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அப்படியே கடந்து போக பாப்போம். அப்ப நோரன் லீ ஒரு நிமிஷம்னு சொல்லி கூப்பிட, அப்ப லீயும் திரும்பி வருவா. வந்தவ என்ன லீன்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு கேட்போம். அப்ப நோரனோ ஐம் சாரி மிஸ் லீ அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொல்லுவோம். அப்ப லீயும் சரி சீக்கிரம் சொல்லுன்னு சொல்ல, அது அப்படின்னு அவ இழுக்க ஆரம்பிக்க, உனக்காக ஒரு நாள் ஃபுல்லாலாம் கொடுக்க முடியாது, எது சொல்றதா இருந்தாலும் டக்குன்னு சொல்லு, இல்லைன்னா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப போக, அப்ப நோர இல்ல நான் சொல்றேன்னு அப்படியே வர பார்க்க கால் ஸ்லிப் ஆகி அப்படியே விழ போவான். அப்ப நீ அவளை பிடிச்சிருவா. பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நோரனையும் பாப்பா. அப்புறம் கான்சியஸ் வந்த மாதிரி டக்குன்னு அவளை விட்டுட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, பார்த்து நடக்க மாட்டியா, இந்த மாதிரிதான் ஸ்லிப் ஆயிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்ல, அப்ப நோரன் ஐம் சாரி, இனிமே நான் பார்த்து நடக்கிறேன், அப்புறம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வருவா. பட் அதுக்குள்ள நீ அங்க பக்கத்துல நிக்கிற மேடை பார்த்து ரேன் போட்டுக்கிறதுக்கு ஒரு புது ஷூவை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு, நோரன் என்ன சொல்ல வரங்கிறத கேட்காம அப்படியே கிளம்பிடுவான். அப்ப நோரனும் பேச முடியலையேன்னு அமைதியா இருக்க. அப்ப அங்க மேடும் நோரனுக்காக 100 ஹீல்ஸ் இல்லாத ஒரு ஷூவை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மேடோட பேரு தியா. சோ இனிமே நம்ம இவங்களை தியானே சொல்லிப்போம். சோ தியா இப்படி ஷூவை கொண்டு வந்து கொடுங்க. அப்ப நோரனும் அதை போட்டுக்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லுவோம். அப்ப தியா, நீங்க லீயோட புது காரை பாத்தீங்களா, அவங்க ஏன் அந்த காரை சேஞ்ச் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான். நோரன் இப்போ வரைக்கும் அவ கார் சேஞ்ச் பண்ணதே கவனிக்கல போல இருக்கு. நைட்டோட நைட்டா வாங்கிட்டாலோ தெரியல. சோ இவங்க கார் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் வேகமா நோரன் அது என்ன காருன்னு அங்க திரும்பி பார்ப்போம். பட் இவளுக்கு எதுவுமே தோணாது. அப்போ எதுக்காக லீ காரை சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்க, அப்ப தியா ஒரு குறும் புன்னகை கொடுத்துட்டு, அதை நீங்களே யோசிச்சு பாருங்க, பட் இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, லீ ஆல்ரெடி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்க, அப்ப நோரனும் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே அவ
ஆபீஸ் போற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் இங்க ஆபீஸ்ல பார்த்தா லீ முன்னாடி டென்ஷனா நடந்து வந்துட்டு இருக்க, பின்னாடியே நோரனும் அமைதியா வந்துட்டு இருப்ப. அப்ப இவங்க 2 பேர் முகத்துல தெரியுற அந்த அமைதிய அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் பார்த்துட்டு எதுக்காக அவங்க இப்படி இருக்கிறாங்க, எதுவும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க, அப்ப பக்கத்துல உள்ள இன்னொரு ஸ்டாஃப் இததான் புயலுக்கு முன்னாடி வர அமைதின்னு சொல்லுவாங்க. இப்ப பார்க்க வேணா இவங்க 2 பேரும் சைலண்டா தெரியலாம், ஆனா எப்ப வெடிக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே இவங்க கிட்ட வரவும் அதுல இருந்து ஒரு ஸ்டாஃப் ஓடி போய் நோரன் கிட்ட லாஸ்ட் மீட்டிங்கோட ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்கு, இதை நீங்க செக் பண்றீங்களான்னு கொடுக்க. அப்ப நோரன் வாங்க போவோம். பட் அதுக்குள்ளேயும் லீ அவங்க கிட்ட இருந்து பிடுங்கிட்டு அவ அதை பார்க்க ஆரம்பிப்பா. அங்க இருக்கிற ஸ்டாஃப் பீமுக்கு சிக்னல் கொடுத்து வர சொல்லி இங்க என்ன போயிட்டு இருக்கு, ஏன் 2 பேர் இப்படி இருக்காங்கன்னு கேட்க, எனக்கு தெரிஞ்சு வர கோல்டு வார் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்னு பீம் சொல்ல, அது லீயோட காதுல விழுந்துரும் போல. ஸோ டக்குன்னு பீமை பார்த்து முறைக்க, அப்ப அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் கொடுத்த ஸ்டாஃப், மேம் உங்களை பாக்குறதுக்காக உங்க அப்பா வந்திருக்காங்க, உங்களோட ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்பா வந்திருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே லீயோட முகத்துல ஒரு குட்டி மாற்றம் தெரியும். ஸோ ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்புறம் பீமை பார்த்து, நான் இன்னைக்கு வேர் ஹவுஸ் போகணும், ஸோ அங்க உள்ள மேனேஜர் ரெடியா இருக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அப்பாவை பார்க்க கிளம்புவோம். அப்ப நோரனும் பின்னாடியே போக, நான் என் அப்பாவை பார்க்க போறேன், அங்க எனக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ஆள் தேவையில்லைன்னு சொல்லி நோரனை அங்கேயே கட் பண்ணிட்டு லீ மட்டும் உள்ள போவான். உள்ள போனதும் அப்பாவை பார்த்து எந்த சந்தோஷமும் இல்லாம, இப்ப எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா ஆபீஸ் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பான். அப்ப அவருமே, நான் உங்ககிட்ட திரும்ப அதை பத்தி கேட்கலான்னு வந்தேன், நீ ஒன்னும் உன்னோட மைண்ட மாத்திக்கலையே அப்படின்னு கேட்பாரு. அப்ப நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு கேட்க, சோ இப்ப நம்ம திரும்ப விளையாட போறோமா அப்படின்னு கேட்பாரு. ஆக்சுவலி இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வெளிப்படையா அவங்க சொல்லிக்காம இன்டைரக்டா பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அப்ப லீ முறைக்க, அப்ப லீயோட அப்பா, ஓகே ஃபைன், நான் எதுக்காக வந்தேன்னு சொல்றேன், நான் நம்ம கம்பெனிக்காக புதுசா ஒரு ஷேர் ஹோல்டரை கூட்டிட்டு வந்திருக்கேன், அவரோட பார்ட்னர்ஷிப் நம்ம கம்பெனிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணதான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவார். நீங்க டிசைட் பண்ணி ஆட் பண்ணிட்டு என்கிட்ட பேசுறதுக்கு பேரு டிஸ்கஷன் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்ப அவரும் சிரிச்சிட்டு எந்த எதிர்ப்புமே சொல்லாம, எஸ் அவர் ஷேர் ஹோல்டரா இருக்கிறது நம்ம கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம், ஸோ அதனாலதான் நான் அதை பண்ணிருக்கேன், நான் உன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறேன்னா நீ அவர் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இல்லைன்னு சொல்லி இன்டைரக்டா அவன் கூட நீ மிங்கிள் ஆகணும்னு சொல்லாம சொல்லுவார். அது லீக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவளுமே கொஞ்சம் நக்கலா, கண்டிப்பா கண்டிப்பா நான் அவரை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்ப லீயோட அப்பா சிரிச்சிட்டே, சூப்பர், அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, அப்புறம் அவன் உன்னோட புது செக்ரட்டரி எப்படி ஒர்க் பண்றாங்க, உனக்கு அவங்கள பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாரு. அப்ப லீ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அப்புறம், நீங்க எனக்காக சூஸ் பண்ணிருக்கும் போது எப்படி பிடிக்காம போவோம், பக்காவா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நான் எப்பவும் உனக்கு பெஸ்ட் தான் கொடுப்பேன்னு லீயோட அப்பா சொல்ல, அப்படியே இங்க வெளியே நோரனை காட்டுறாங்க. நோரன் லீயோட ஆபீஸையே குறுன்னு பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த ஆபீஸோட ஸ்டாஃப், அதான் நம்ம விச்சு வந்து, இதுக்காக இப்படி குறுன்னு பாக்குற, இப்பவே இப்படி பார்க்க ஆரம்பிச்சின்னா உனக்கு ரிங்கிள்ஸ் வந்துடும், அந்த மாதிரி அழகான பொண்ணுகள்லாம் ஸ்கின்னை பாதுகாக்கணும்னு சொல்ல, அப்ப நோரன் அதெல்லாம் கண்டுக்காம, நீங்க எவ்வளவு நாளா ஒர்க் பண்றேன்னு சொல்லி கேட்பேன். இப்ப அந்த விச்சோ, நான் இப்போ ஒரு கொஞ்சம் வருஷமா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்ல, லீ இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணதுல இருந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பேன். அப்ப அந்த விச்சோ, அப்பெல்லாம் நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன்னு அவனோட கதையை சொல்ல வர, அப்ப நோரன் அங்கேயே கேட்ட போட்டு, அப்ப யாருக்கு தெரியும்னு கேட்பா. அப்ப விச்சுவும், அது நம்ம ஸ்டாஃப்ல ஒரு ஆண்டி இருக்காங்கல்ல, அந்த ஆண்டிக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த ஆண்டியே அங்க வந்துருவாங்க. வந்தவங்க என்ன பத்தி பேசுற மாதிரி இருக்கு, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, அப்ப நோரன் அவங்க கிட்ட லீய பத்தி கேட்பான். அப்ப அந்த ஆண்டியும், பாஸ் இப்பதான் இந்த மாதிரி ரூடா அரகண்டா இருக்காங்க, ஆனா நான் வேலைக்கு ஜாயின் பண்ண புதுசுல அவங்க அப்படி கிடையவே கிடையாது, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா இருப்பாங்க தெரியுமா, எல்லார்கிட்டயும் நல்லா பேசுவாங்க, ஆனா அப்படி அவங்க லைஃப்ல என்ன நடந்ததுன்னு தெரியல, சடனா இந்த மாதிரி மாறிட்டாங்கன்னு சொல்ல, எஸ் எனக்கு தெரிஞ்சலையுமே அப்படி கிடையாது, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதனாலதான் அவங்க இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படின்னு அவளை யோசிச்சுட்டு, ஆமா எப்ப இருந்து இந்த மாதிரி மாறினாங்க அப்படின்னு கேட்க, அப்ப அந்த ஆண்டியும், மிஸ்லி எப்ப அவங்க அப்பா விட்டு வந்தாங்களோ அப்ப இருந்து அவங்க அப்படித்தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க ஏதோ சொல்ல வருவாங்க.
பட் அதுக்குள்ள லீயோட அப்பா வெளியே வர அவரை பார்த்ததும் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒரு விஷயம் போட்டுட்டு தெரிச்சு ஓடிடுவாங்க. அப்ப லீயோட அப்பா நோரன் கிட்ட வந்து எல்லாம் எப்படி போகுதுன்னு கேஷுவலா விசாரிச்சுட்டு ப்ளீஸ் எனக்காக லீய நல்லா பாத்துக்கோ அப்படின்னு ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு கிளம்புவாரு. அப்ப நோரனும் என்ன யோசிக்கிறதுனே தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்க நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா லீ அந்த வேர் ஹவுஸ்க்கு போகணும்னு சொல்லியிருப்பாள். சோ அங்க வந்திருப்பா. இவ அங்க போக அங்க இருந்து ஒரு மேனேஜர் ஓடி வந்து நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டுக்கும் டெலிவரி ஆயிருக்க ப்ராடக்ட்டுக்கும் நிறைய மிஸ்மேட்ச் இருக்கு. என்னென்ன ப்ராடக்ட்லாம் மிஸ்மேட்ச் இருக்கோ நான் அதை எல்லாத்தையும் தனியா பிரிச்சு வச்சிருக்கேன், நீங்க அதை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அப்ப லீயும் அதை பாக்குறதுக்கு தானே வந்திருக்கேன் போலன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போக நோரனும் லீ பின்னாடியே வருவான். அப்ப லீ நோரனை தடுத்து நீ வர வேண்டாம்னு சொல்ல நோரனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்மள வர வேண்டாம்னு சொல்றாங்க, ஒருவேளை இந்த பாடி கார்டு போயிருவானோ அப்படின்னு ஏக்கமா அவனை பார்க்க அப்ப பாடி கார்டும் நான் உங்க கூட வரேன் லீ அப்படிங்கிற மாதிரி இவர் வேகமா கிளம்பி போவாரு. அப்ப லீ ஒன்னையும் சேர்த்துதான் எனக்கு போக தெரியும், நீங்க 2 பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அந்த மேனேஜர் கூட போவான். அப்ப நோரனுக்கு செம்ம சிரிப்பு வரும். சோ சிரிச்சுட்டே நல்ல பல்பு வாங்கினியான்னு சொல்லி கேட்க அப்ப பாடி கார்டும் உங்களுக்குள்ள இருக்கிற கோல்டு வார் புகைச்சலுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்ல 2 பேருமே மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிப்பாங்க. சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்க அப்ப பாடி கார்டுக்கு ஒரு கால் வரும். அந்த கால் வந்ததும் நான் அந்த கால் பேசிட்டு வரேன்னு சொல்லி அப்படியே தனியா போவோம். அப்ப நோரனை அவனை ஃபாலோ பண்ணி அவன் பின்னாடியே போக அந்த பாடி கார்டு தனியா ஒரு இடத்துக்கு போய் நின்று யாருக்கிட்டையும் லீய பத்தி அப்டேட் கொடுத்துட்டு இருப்போம். ஆமா, லீ இப்ப வேர் ஹவுஸ்ல தான் இருக்கிறா, அந்த ஷிப்மெண்ட்டை செக் பண்ணிட்டு இருக்கா. பட் இப்ப வரைக்கும் அவளுக்கு எந்த உண்மையும் தெரியாது. யா நான் அவ கூடவே இருந்து அதை தெரியாம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே இவன் கேட்டுட்டு இவன் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு அப்புறம் இதை பத்தி லீ கிட்ட சொல்லணும்னு லீய பாக்குறதுக்காக வந்து அந்த வேர் ஹவுஸோட கதை ஓபன் பண்ண வர. பட் அதுக்குள்ள லீ அந்த கதவை திறந்துட்டு வெளியே வர. அப்ப நோரன் லீன்னு சொல்ல வர்றதுக்குள்ள உன்னை அங்கதானே வெயிட் பண்ண சொன்னேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க அப்ப நோரன் லீ நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் தனியா அப்படின்னு சொல்ல அப்ப லீயும் தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் என்னன்னு கேட்பான். அப்ப நோரனும் இதை நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனா உங்க பாடி கார்டு அவரை நம்ப தகுந்த பர்சனா எனக்கு தெரியல, அவர் யாருக்கிட்டயும் உங்களை பத்தி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல அப்ப லீ நோரனை ஒரு மாதிரி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவனோட ஜாப்புக்கு ஆசைப்பட்ட, இப்போ அவனை ஃப்ரேம் பண்ண பாக்குறியா? சரி நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, உங்க 2 பேர்ல நான் யாரை நம்பணும்? இவ்வளவு நாள் எனக்கு துணையா நிக்கிற என்னோட பாடி கார்டையா, இல்ல என் அப்பா எனக்காக பார்த்து வச்ச செக்ரட்டரியாவா? இங்க யாராவது ஒருத்தர் என்னை பத்தி ரிப்போர்ட் பண்றதா இருந்தா யாராவது ஒருத்தர்கிட்ட நான் கவனமா இருக்கணும்னா அது நீ தான்னு சொல்ல வர. அப்ப நோரன் தடுத்து என்ன நீ பேசுறீங்க, நான் எப்பவுமே அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள நீ வெறும் செக்ரட்டரி மட்டும்தான், அந்த எல்லையை தாண்ட முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பு. அப்ப நோரனும் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு அப்புறம் அவளும் லீ கூட சேர்ந்து கார்ல ஏறும். 2 பேரும் கார்ல பக்கத்துல பக்கத்துல உட்காருவாங்க. பட் 2 பேரும் 2 டைரக்ஷன்ல திரும்பி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப டிரைவர் சீட்ல உட்கார்ந்து இருக்கிற பாடி கார்டு இவங்க 2 பேரையும் நோட் பண்ணிட்டு அப்புறம் சரி சில் பண்ணலாமேன்னு நினைச்சு யாருக்காவது இங்க பசிக்குதா, போற வழியில ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அப்படியே நின்னு என்ன ஏதுன்னு பார்த்து மேய்ஞ்சிட்டு போலாமா அப்படின்னு கேட்போம். பட் 2 பேருமே இவன் பேசுறத கொஞ்சம் கூட கேட்காம ஸ்டில் அப்படியே உட்காந்துருக்க. அப்ப பாடி கார்டு தேங்க்யூ, எனக்கு இவ்வளவு அழகா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்களே, நானே போய் மேய்ஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காண்டுல கார் எடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் நைட்டு வீட்டுல காட்டுறாங்க. அங்க லீ கார்ல இருந்து வேகமா உள்ள நடந்து போக அப்ப நோரன் அவ பின்னாடியே போய் ஒரு நிமிஷம் நில்லுங்க லீன்னு சொல்லி அவளை நிறுத்துவான். அப்ப லீ இப்ப என்ன சொல்லணும்னு கேட்க அப்ப நோரன் நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதுல்லே, பட் தயவு செஞ்சு உங்க பாடி கார்டு கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்ல அப்போ உன்னை பத்தி நான் கவனமா இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்க நான் ஏன் உங்களை ஹர்ட் பண்ண போறேன்னு ஏதோ சொல்ல வருவான். பட் அதுக்குள்ள லீ நிறுத்தி அவன் எதுக்காக நான் கவனமா இருக்கணும்னு கேட்க அப்ப நோரனால என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது. சோ அமைதியா இருக்க. நான் கேட்டது உன் காதுல விழல, எதுக்காக நான் கவனமா இருக்கணும், எதை நினைச்சு கவனமா இருக்கணும், உண்மையை சொல்ல, நீ என்னோட லைஃப்ல எதுக்காக திரும்ப வந்த, இதுக்கு பின்னாடி என்ன பிளான் இருக்கு, இது எல்லாமே நீயும் எப்பாவும் பண்ற பிளான் தானே, அப்படி என்ன பிளான் பண்றீங்கன்னு கேட்க அப்ப நோரன் என்ன பேசுறீங்க நீங்க, நாங்க எந்த பிளானும் பண்ணல,
உங்க அப்பா ஏன் பிளான் பண்ண போறாரு? நான் ஜஸ்ட் உங்களை நினைச்சு கவலைப்படுறேன்னு சொல்ல, அப்படி என்ன கவலைப்படுற? அப்படி எனக்கு என்ன ஆக போகுது? ஏன் என்னை யாராவது கொலை செய்ய போறாங்களான்னு கேட்க, ஒரு நிமிஷம் நோரனுக்கு லீ இறந்து போன விஷயம் கேள்விப்பட்டு இவ ஓடி வந்தது. லீயோட போட்டோ முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருந்தது. லீக்கு இறுதிச் சடங்கு நடந்ததுன்னு எல்லாமே அவ கண் முன்னாடி வர, அப்படியே அவ கண் கலங்க ஒரு மாதிரி லீய பாப்பா. அப்ப லீ அவளோட கைய ஃபோர்ஸா பிடிச்சிட்டு, எதுக்காக இப்ப அமைதியா இருக்க? பதில் சொல்லு எனக்கு. எதுக்காக என்னோட வாழ்க்கையில திரும்ப வந்தேன்னு கேட்க, அப்ப நோரன் போஸ்ட் அவுட் ஆகி, ஏன்னா நான் உங்களை திரும்ப இழக்க விரும்புறேன். அப்ப லீ ஒரு நிமிஷம் அமைதியாக, அப்ப நோரன் தொடர்ந்து, எங்க நான் இப்படி உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் நான் கடந்து வந்திருக்கேன், இவ்வளவு வழிகளை நான் தாண்டி வந்திருக்கேன்னு உங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்ல, அப்ப நீயும் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு ஃபோர்ஸா பிடிச்சு வச்சிருந்த நோரனோட கையை விடும். அப்ப நோரன் விடாம லீயோட கையை பிடிச்சிட்டு, சி இப்ப கூட என்ன உங்களை விட்டு தள்ளி வைக்கதானே பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு, அப்புறம் அன்னைக்கு என்ன உங்க முகத்திலே முழிக்க கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப வரைக்கும் என்னோட போட்டோவை எதுக்காக நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்க? அப்புறம் அந்த ஸ்காலர்ஷிப், அதை நீங்க தானே எனக்கு கொடுத்துருக்கீங்க, எதுக்காக அதை கொடுத்தீங்க? நான் உங்க லைஃப்ல வேண்டான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்காக என்ன பாத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப உடஞ்சாலும், அப்ப நீ ஒரு மாதிரி மெல்ட் ஆயிட்டு பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்க, அப்ப நோரன் தொடர்ந்து, உங்களுக்கு தெரியாது இல்லையே, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னோட வாழ்க்கை எவ்வளவு நரகமா இருக்குன்னு உங்களால யோசிக்க கூட முடியாது. எனக்கு பயமா இருக்கு இல்லையே, நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது நீங்க இல்லாம போயிருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு, என்னால நிம்மதியா தூங்க முடியலன்னு சொல்ல. அப்ப லீ ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு கேட்க, எனக்கு நல்லாவே தெரியும் லீ, ஆனா நீங்க தான் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வருவா. பட் அதுக்குள்ள நீ தடுத்த, போதும் நிறுத்து நோரன்னு சொல்லி அவளோட கையை எடுத்துக்க போவா. அப்ப நோரன் அகைன் அவளோட கையை பிடிச்சுக்கிட்டு, நான் விரும்புற பர்சனை என்னால எப்படி காயப்படுத்த முடியும்னு சொல்ல, நீ ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நோரனை பார்க்க, அப்ப நோரன் அழுதுகிட்டே, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், ஐ மிஸ்ட் யூ, ஐ மிஸ் யூ சோ மச்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அப்ப நீ டக்குன்னு நோரனை கிஸ் பண்ணுவான். இப்ப ரெண்டு பேருமே கண் கலங்க அந்த கிஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. லீ நோரனை அந்த லவ் ஃபீலோட பார்த்துட்டு அவளோட கண்ணீரை தொடச்சிட்டு ஏதோ பேச வருவான். அப்புறம் டக்குன்னு என்ன நினைச்சாலும் தெரியல, அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டு, ஐம் சாரி, இதுக்கு மேல எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நோரன் கதறி அழுதுட்டு இருக்க. நோரன் அப்படியே விட்டுட்டு மேல வந்துருவா. பட் அவளோட ஃபுல் மைண்டும் நோரனோட கண்ணீர்ல தான் இருக்கும். ஒரு மாதிரி ஃபீலிங்கா உக்காந்துட்டு மறுபடியும் கீழே இறங்கி வருவா. இவன் கீழே இறங்கி வரும்போது நோரன் அழுது அழுது அப்படியே சோஃபாலே தூங்கிட்டு இருப்பான். அப்ப லீ நோரன் சோஃபால தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஃபீலிங்கா அவன் பக்கத்துல வந்து உட்காரு. இவன் உட்கார, அப்ப நோரனோட தலை தூக்க கலக்கத்துல கீழே சரிய. அப்ப லீ அதை தாங்கி பிடிச்சு அவளை கேரிங்க தூங்க வச்சுட்டு அவளோட கண்ணை ஓரமா இருக்கிற அந்த கண்ணீரை தொடச்சு விடும். அப்ப நோரன் தூக்க கலக்கத்திலே லீ அதுன்னு ஏதோ சொல்ல வருவா. அப்ப லீ டக்குன்னு, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அகைன் அவளை தூக்க வச்சுட்டு அப்படியே பாசமா அவளை பார்த்துட்டு இருக்க. அப்புறம் ஏதோ ஒரு ஃபீல்ல கிஸ் பண்ணவும் கிட்ட போயிடும். அப்புறம் அகைன் வழக்கம் போல விலகி பட் கியூட்டா கண்ணுல கிஸ் பண்ணிட்டு, என்னை மன்னிச்சிரு நோரன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கிற நோரனை ஃபீலிங்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, அங்க நோரன் லீக்காக கையில காஃபி கப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்க. லீ கீழே இறங்கி வருவா. நோரனையும் பாப்பா. பட் பார்த்துட்டு எதுவுமே பேசாம அப்படியே போவோம். அப்ப மட்டும் இல்ல, அன்னையில இருந்து ஒரு 2-3 நாளைக்கு நோரன் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம, எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாம, எந்த வெறுப்பையும் காட்டாம ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் நோரன் லீக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவளுக்குதான் ஹீல் செட் ஆகலைல்ல, அதை கலட்டி போடலாம்ல. அந்த ஹீல்னால அவளோட காலில் காயம் ஏற்பட்டிருக்கும் போல. ஸோ அந்த காயத்தை தொட்டு பார்த்துட்டு இருக்க. அப்ப அதை பார்த்துக்கிட்டே லீ மேல இருந்து கீழே இறங்கி வருவான். வந்தவன், இன்னைக்கு ஷேர் ஹோல்டர்ஸோட மீட்டிங் இருக்கு, ஸோ எந்த ஃபைலும் மிஸ் ஆகக்கூடாது, எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப நோரன் ரொம்ப ஹாப்பியா, ஃபைனலா நீங்க என்கிட்ட பேசிட்டீங்கன்னு சொல்ல. இவ இவ்வளவு நாள் பேசாம இருந்ததே மறந்துட்டாலும் என்னமோ. ஸோ இவ இப்படி சொல்லவும் டக்குன்னு கண்ணை சிமிட்டிக்கிட்டு,
அப்படியே திரும்பி கார் ரெடியான்னு கேட்பான். அப்ப அங்கிருந்து பாடி கார்டு ஓடி வந்தேன், கார் எப்போ ரெடி, நீங்க வந்து ஏறினா போதும்னு சொல்ல. அப்ப இல்ல, நான் உன்கிட்ட தான் சொன்னேன், இன்னைக்கு ஷேர் ஹோல்டர்ஸோட மீட்டிங் இருக்கு, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதுவும் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நோரன் கிட்ட வந்து அவ கையில இருக்கிற டாக்குமெண்ட்டை இவன் வாங்கிப்பான். நீ இப்படி பண்றது நோரனுக்கு குட்டிய ஸ்மைல் வரும். சோ அதை கண்ட்ரோல் பண்ணிட்டே நிக்க. அப்ப நீ நோரனோட கால்ல இருக்கிற அந்த காயத்தை பார்த்துட்டு அப்புறம் மெய்ட கூப்பிட்டு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு கேட்பான். அப்ப தியா நான் பாத்துக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்ல. இப்ப நோரனை பார்த்தேன், உன்னாலதான் ஹீல்ஸை மேனேஜ் பண்ண முடியல, பின்ன எதுக்காக அதை போற, உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி போட்டுக்க வேண்டியதான்னு சொன்னேன். அப்ப நோரன் இல்ல நான் ஹீல்ஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல நோரன் லீ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நோரன் ஹீல்ஸ் போட்டிருப்பா போல. பட் அப்பவும் அவளுக்கு அந்த ஹீல்ஸை மேனேஜ் பண்ண தெரியல. ஸோ அதுல ஏற்பட்ட காயத்தை தொட்டு பார்த்துட்டு இருக்க. அப்ப நீ அதை கவனிச்சுட்டு அவனோட காலை செக் பண்ணிட்டு அதுல ஒரு பேண்டேடை போட்டு விட்டு உனக்கு தான் இது செட் ஆகலைல்ல, பின்ன எதுக்காக நீ உன்னை கஷ்டப்படுத்திக்கிற, உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற எதாவது போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல. அப்ப நோரன் இல்ல நான் ஹீல்ஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஏன்னு கேட்க, நம்ம 2 பேரும் ஒன்னா நிற்கும் போது உங்களுக்கு மேட்சா நான் இருக்கணும், குள்ளமா தெரியக்கூடாது, யாரும் உங்களை எம்பாரஸா பார்க்க கூடாது, நான் ஹீல் போட்டுக்கிட்டு அழகா இருப்பேன், உங்க ஹைட்டே மேட்ச் பண்ணுவல்ல அப்படின்னு சொல்ல. அப்ப நீ மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறியான்னு கேட்டுட்டு அப்புறம் நூறன் அவ கையில வச்சிருக்கிற செருப்பை இவ வாங்கிக்கிட்டு அவளை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சுக்கிட்டு, இப்ப நீ ஹீல் போடல, ஆனா நீ எனக்கு பர்ஃபெக்ட் மேட்சா இருக்கல்ல, உனக்கு வேணா சொல்ல, உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் உனக்கு பில்லரா உனக்கு பக்கத்துல இந்த மாதிரி நான் இருந்துக்கிறேன், அப்ப நீ யார பத்தி யோசிக்க வேண்டாம்ல அப்படின்னு சொல்ல. அப்ப நோரன் ஒரு மாதிரி ஃபீலிங்கா நீய பாக்க. அப்ப நீ தொடர்ந்து நீ இப்படி என் பக்கத்துல இருக்க அப்படிங்கறது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு, அதுவே போதும்னு நினைக்கிறேன், இந்த ஹீல்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்ல. அப்ப நோரனும் நிஜமாவான்னு கேட்டு கியூட்டா ஸ்மைல் பண்ற மாதிரி காட்டுவாங்க. சோ இப்படி இங்க பிளாஷ்பேக் கட் ஆக இப்ப நோரன் அதை யோசிச்சு பார்த்துட்டு பிளாஷ்பேக்ல சொன்ன மாதிரியே இல்ல நான் ஹீல்ஸ் போடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு லீ ஏதாவது சொல்லுவாங்களான்னு ஆர்வமா பார்க்க. பட் லீ எதுவும் சொல்லாம நோரனை ஒரு லுக்கு விட்டுட்டு அப்ப விழுந்து சாவுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பும். அப்ப நோரன் பல்பாகி ஹவு ரூட் யூ ஆர்ன்னு யோசிச்சுட்டு இருக்க. பத்தியா பக்கத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பிளாஸ்டர் கொடுப்பாங்க. இது என்னதுன்னு எனக்கு சரியா தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு புரிஞ்ச வரையும் ஹீல்ஸ் போடும்போது காயமாகாம இருக்குமா என்னன்னு தெரியல. சோ அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டர் நோரன் கிட்ட கொடுத்துட்டு இதுவும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அப்ப நோரனும் தேங்க்யூன்னு சொல்லுவான். அப்ப தியா எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க, ஏன்னா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னது இன்னொருத்தவங்க அப்படின்னு சொல்ல. அப்ப நோரன் ஹாப்பியா நிஜமாவான்னு கேட்டுட்டு இருக்க. அப்படியே இங்க கார்ல காட்டுறாங்க. அங்க பாடி கார்டு டிரைவிங் சீட்ல உட்காந்துருக்க. லீ பின்னாடி உட்காந்து நோரனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப பாடி கார்டு நீங்க அவங்கள அவ்வளவு மிஸ் பண்றதா இருந்தா நீங்களே போய் கூட்டிட்டு வரலாமே அப்படின்னு சொல்ல. வாய மூடு, ஆல்ரெடி உன் மேல நான் செம கோவத்துல இருக்கேன்னு சொல்ல. அப்ப பாடி கார்டு ஆனா நான் என்ன பண்ணேன்னு கேட்க, அந்த ஸ்காலர்ஷிப் அக்ரிமெண்ட் அதையும் அவளோட ரூம்ல வச்ச அப்படின்னு கேட்க. அப்ப பாடிக்கார்டு ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்களா, அது நான் தானே, என் பாஸோட சீக்ரெட் எல்லாமே எனக்கு தெரியும், அதை ஒண்ணு ஒண்ணா எப்ப அவுத்துடணும்னு எனக்கு தெரியும்னு சொல்ல. அப்ப லீ அவனை கெட்ட வார்த்தையிலே திட்டிடுவான். அப்ப பாடிக்கார்டு ஷாக் ஆயிட்டு பாஸ் அப்படிலாம் பேசக்கூடாது, ஐயம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு இந்த காரோட சீக்ரெட் கூட தெரியும் பாஸ், நீங்க எவ்வளவு ஆசையா வாங்குற சூப்பர் காரை மாத்திட்டு இந்த டப்பா காரை ஏன் வாங்குறீங்கன்னு கூட எனக்கு தெரியும்னு சொன்ன. அப்படியே அகைன் குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல நோரன் ஒரு போஸ்டர் காட்டுவோம். அந்த போஸ்டர்ல ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு காலேஜ், ஒரு ஜாப்னு இருக்கும். அப்ப இது என்னன்னு லீ கேட்க, உங்களுக்கு ஏதாவது வேணும், நீங்க ஏதாவது ஆசைப்படுறீங்கன்னா அதை ஒரு பேப்பர்ல எழுதி இல்லைன்னா நீங்க டிரா பண்ணி வச்சீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும், இது என்னோட நம்பிக்கை, அதான் நான் அதை வரைஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா, நீங்க அப்படி ஏதாவது பண்ணுவீங்களான்னு கேட்க. அப்ப லீ அந்த போஸ்டர் பார்த்துட்டு ஆக்சுவலி இதுல இருக்கிற எல்லாமே என்கிட்ட இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, படிச்சு முடிச்சதும் நான் பாக்குறதுக்கு வேலை ரெடியா இருக்கு, சோ நான் யோசிச்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி
நீ வரைஞ்சதுல வீடு சின்னதா இருக்கு, ஆனா கார் மட்டும் ஏன் பெருசா இருக்கு அப்படின்னு கேட்க, அப்ப நோரன், என் பாட்டிக்கு நான் கார் வாங்கணுங்கிறது ரொம்ப ஆசை. சோ நான் எப்பவுமே என் பாட்டி கிட்ட சொல்லுவேன், ஒரு நாள் ஒரு பெரிய கார் வாங்கி நான் உங்களை அதுல கூட்டிட்டு போவேன்னு. என்னால பாட்டி கூட்டிட்டு போக முடியல, பட் நான் உங்களுக்கு பண்ண ப்ராமிஸ நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், அதனால இந்த காரை வாங்குவேன்னு சொல்லியிருப்பான். சோ லீ இத மனசுல வச்சுட்டு ஒரு முறை நோரன் லீயோட ஸ்போர்ட்ஸ் கார்ல இருந்து இறங்கும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தடுமாறிட்டு இறங்கியிருப்பாள்ல, அதை கூட லீ நோட் பண்ணிருப்பாள். சோ அதை நோட் பண்ணிட்டு அவளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும், பெரிய காரா இருந்தா வசதியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுதான் இந்த காரை அவ போஸ்டர்ல வரைஞ்ச அதே கார் அதே கலரை வாங்கியிருப்பான். இப்படி இந்த பிளாஷ்பேக்கை லீ யோசிச்சு பார்க்க, அப்ப பிரசன்ட்ல பாடி கார்டு இதுவும் உங்களுக்காக தானே பண்ணீங்கன்னு சொல்ல, அப்ப லீ அழகா ஸ்மைல் பண்ணிட்டு, இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசுன உன் வாயை உடைச்சு வாய்க்கரிசி போட்டுற, அப்புறம் நான் வேற டிரைவர் தான் பார்க்க வேண்டியிருக்கும்னு சொல்ல, அப்ப பாடி காணும் ஐயோ பாஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் ஆவார். பட் அதே சேம் டைம் நோரனு காருக்குள்ள வந்து, ஐம் சாரி நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல, பட் பாடி கார்டுக்கு வாய் சும்மா இருக்காது போல. ஸோ அங்க இருந்துகிட்டு, ஆக்சுவலி நீங்க கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க, என்ன பாஸ் கரெக்டு தானேன்னு சொல்ல, இவன் இங்க இருந்து முறைக்க, ரைட்டு விடுங்க நான் வாயை மூடிட்டு கிளம்புறதும் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரு காரை டிரைவ் பண்ண ஆரம்பிக்க 3 பேரும் மீட்டிங்க்கு வருவாங்க. அந்த மீட்டிங்ல அவங்க அப்பா சொன்ன மாதிரியே ஒரு ஷேர் ஹோல்டரை இன்ட்ரோ பண்ணி, இவரோட பேரு டீன், நம்ம கம்பெனியோட மேஜர் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் இனிமே இவர் தான் ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் லீ கிட்ட பர்சனலா டீனை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போவார். அப்ப இந்த டியான் லீ கிட்ட வந்து அவனை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு ஷேக் ஹேண்ட் கொடுப்பான். அப்ப லீயும் ஃபார்மலுக்கு ஷேக் ஹேண்ட் பண்ண, அதை பாக்குற நோரனுக்கு பத்திக்கிட்டு வரும். சோ இவளுக்கு இங்க புகஞ்சிட்டு இருக்க அந்த டீன் லீ கிட்ட, சோ ஃபைனலா நம்ம திரும்ப மீட் பண்ணிட்டோம், உங்க கூட ஒர்க் பண்றதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அதுவும் இவ்வளவு அழகான பொண்ணு கூட ஒர்க் பண்றதுன்னா சொல்லவா வேணும், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட கையை தடவ ஆரம்பிச்சிடும். அப்ப லீ டக்குன்னு அவளோட கையை எடுத்துக்க, அப்ப டீன், எனக்கு ஞாபகம் இல்லையா உங்களுக்கு என் அப்பாவோட பர்த்டே பார்ட்டில மீட் பண்ணிருக்கோமேன்னு சொல்ல, அப்ப லீ அவளோட ஆட்டிடியூட்ல, நான் நிறைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன் சோ எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்ல, ஓ இப்படி சொல்லி என் மனசை உடைச்சிட்டீங்களே, சரி விடுங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்போ நீங்க என்ன மறக்க மாட்டீங்க, என்ன நல்லா பாத்துக்கோங்க லீ அப்படின்னு சொல்ல, லீ இல்ல மிஸ் லிடாரின்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி நோரன் நடுவுல வந்து நிற்பான். அப்ப லீ ஷாக் ஆகி நோரனை பார்க்க, அப்படி ஓகே சரி உங்களோட பேரு அப்படின்னு கேட்க, ரேன், என்னோட பேர் ரேன் அப்படின்னு சொல்ல, ஓ மிஸ் ரேன், ரொம்ப அழகான பேரு உங்களுக்கு, நைஸ் டு மீட் யூன்னு சொல்லிட்டு நோரனுக்கும் ஷேக் ஹேண்ட் கொடுக்கறதுக்கு கையை நீட்ட, அப்ப லீக்கு பத்திக்கிட்டு வரும் போல. சரி ஒரு மாதிரி முறைச்சிட்டு நோரன் ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கு நடுவுல போய் நின்று, நீங்க எவ்வளவு பிஸியான பர்சன், ஜஸ்ட் ஒரு ரெகுலர் எம்ப்ளாயி பத்தி தெரிஞ்சுக்க எவ்வளவு மெனக்கடணுமா என்ன அப்படின்னு சொல்லி அந்த டீனை ஆஃப் பண்ணிட்டு, அப்புறம் நோரனை பார்த்து முறைச்சிட்டு, எனக்கு மீட்டிங்கான சம்மரியை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நோரனும் ஓகேன்னு சொல்ல, ரைட் நவ் இப்பவே பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நோரனை வெளியே போக சொல்லுவோம். அப்ப நோரனுக்கு லீ எங்க விட்டுட்டு போறது இரிட்டேட்டா இருக்கும், இருந்தாலும் சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு அந்த இரிட்டேட்டிங்லயே வெளியே வந்து, லீ அவள லீ யாரு இவனுக்கு அப்படி கூப்பிட பர்மிஷன் கொடுத்தது, பர்த்டே பார்ட்டில மீட் பண்ணோம் ஞாபகம் இல்லையா, ஆமா ஆமா அவளுக்கு மெமரி லாஸ், அவளுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்காது, அவதான் உன்னை டம் பண்றாள, அப்புறம் என்ன வெக்கமே இல்லாம மறுபடியும் அவகிட்ட பேசுறேன், அப்புறம் லீ நீங்க அவ லீ லீன்னு கூப்பிடுறத கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்க எனக்கு தான் சொந்தம், நான் யாருக்கும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், சே நினைச்சாலும் எரிச்சலா இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்து உட்காரும். அப்புறம் அவன் யார் இந்த டீன், இவனை நம்ம எப்படி மிஸ் பண்ணும், இவனை பத்தி இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம தெரிஞ்சுக்காம விட்டோம்னு சொல்லிட்டு நெட்ல அவனை பத்தி தேட ஆரம்பிப்பான். அதுல அவனோட போட்டோ அவனோட டீட்டெயில்னு எல்லாமே இருக்கும். அவனோட போட்டோவை பார்க்கும்போது தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். லீயோட இறுதிச் சடங்குக்கு போயிருக்கும் போது இவ சோகமா உட்காந்துட்டு இருக்க, இவளை சுத்தி உள்ளவங்க எல்லாரும் காசி பேசிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப அங்க ஒரு பிளேட் விழுற சத்தம் கேட்டு எல்லாருமே அந்த காசிப்பை ஸ்டாப் பண்ணுவாங்கல்ல, அப்ப அந்த இடத்துல இந்த டீன் அங்க வந்திருப்பான். சோ இது இவன் மைண்டுக்கு வர, இறுதி சடங்குக்கு இவன் வந்திருக்கான், ஆனா நம்ம எப்படி இவனை மிஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு அந்த கம்ப்யூட்டர் தட்ட, அப்ப நீ கரெக்டா அங்க வந்துருவான். வந்தவன் பார்த்து பண்ணு கம்பெனியோட கம்ப்யூட்டர்
உடைச்சு தள்ளிடாதுன்னு சொல்ல, அப்ப நோரன் நிமிந்து லீய பார்த்துட்டு அப்புறம் லீக்கு பின்னாடி அந்த டீனு வரானான்னு திரும்பிப்பா. அப்ப லீ என்னங்கிற மாதிரி பார்க்க, அப்ப நோரன் எங்க அவன்னு கேட்க, அப்ப ஃபர்ஸ்ட் லீ ஒரு மாதிரி இரிட்டேட் ஆவா. அப்புறம் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நோரனுக்கு பக்கத்துல வந்து, ஏதோ கருகிற ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கே, ஏதாவது பிரச்சனையா உனக்கு அப்படின்னு கேட்பான். அப்ப நோரன் திருன்னு முடிச்சிட்டு, அப்படி எதுவும் இல்லையேன்னு சொல்ல, இல்லையா, ஆனா உன்னை பார்த்தா பொறாமையில பொங்குற மாதிரில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நோரன் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அப்படியே நடந்து போயிட்டு இருப்போம். அப்ப நோரன், என்ன பொறாமையா, நம்ம பொறாமப்படுறோமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அப்ப நோரனுக்கு ஒரு கால் வரும். லியோட அப்பா தான் பண்ணுவார். சோ அவரை வந்து மீட் பண்ண சொல்ல இவளும் அங்க போவா. அப்ப லியோட அப்பா, ஊருக்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்பாரு. அப்ப நோரன், அப்படி எதுவும் இல்லையே, நான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்ல, நீ சொன்னா ஓகே தான், சரி சொல்லு, டீனை பார்த்தா உனக்கு என்ன தோணுதுன்னு கேட்பாரு. அப்ப நோரன், அவர் இந்த ஆபீஸோட ஷேர் ஹோல்டரா நீங்க இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க. சோ அவரை ஜட்ஜ் பண்ற அதிகாரம் எனக்கு கிடையாது, நான் ஜஸ்ட் எம்ப்ளாயி மட்டும்தான் சொல்ல. அப்ப லீயோட அப்பா, நீ ஒரு ஜஸ்ட் எம்ப்ளாயா இல்லாம ஒரு பொண்ணா அவரை பார்த்தா உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்பாரு. அப்ப நோரனும், அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு, இந்த சின்ன வயசுலயே ரொம்ப பெரிய டீலை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு நிறைய இன்ஃபுளுன்ஸும் இருக்கு, அவரை இப்ப நம்ம ஷேர் ஹோல்டரா சேர்த்திருக்கிறதால நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட்ல நிறைய சேஞ்சஸ் இருக்க சான்ஸ் இருக்கு, இது ஒரு பெஸ்ட் ஐடியா அப்படின்னு அவன் நெட்ல பார்த்து படிச்சதை வச்சு அவ புரிஞ்சுக்கிட்டத சொல்ல. அப்ப லீயோட அப்பா லைட்டா இம்ப்ரெஸ் ஆகி, வா, நீ இப்பதான் அவனை மீட் பண்ண, பட் அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் சொல்றியே, சரி அதை விடு, எனக்கு ஜாப் ஓரியன்டா இல்ல, ஒரு பெண்ணா உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாரு. அதாவது அவன் அழகா இருக்கானா, செட் ஆவானா அப்படி தோணுதா அப்படிங்கறத கேட்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப நோரன் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம இருக்கு. அப்ப லீயோட அப்பா, சரி நான் டைரக்டா விஷயத்துக்கு வரேன், டீனும் என் பொண்ணும் ஒண்ணு சேரணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், உன்னால அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாரு. அப்ப நோரனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இருந்தாலும் என்ன சொல்ல முடியும், சோ கொஞ்சம் அமைதியா இருக்க. அப்ப லீயோட அப்பா தொடர்ந்து, சொல்லு, உன்னால அதை பண்ண முடியும்ல, நீ அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்க்க ட்ரை பண்ணுவல்ல அப்படின்னு சொல்ல. அப்ப நோரன், என்னால முடிஞ்ச பெஸ்ட பண்றேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவான். பட் மைண்ட் ஃபுல்லாவே ஒரு பக்கம் டீன்லி 2 பேரையும் ஒன்னா பார்க்க முடியல அப்படின்னு இருந்தாலும், இன்னொரு பக்கம் யார் இந்த டீன், ஒருவேளை லீயோட மரணத்துல இவனும் சம்மந்தப்பட்டிருப்பானோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.